வெல்கம் வீவர்ஸ். அது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2024 திருவண்ணாமலை மாவட்டம் கோபுர தெருவில் கோபி மற்றும் சரண்யா என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதிகள் வசிச்சு வராங்க. அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட சண்டையினால ஒரு 2 நாளா சரண்யா அவங்க வீட்டில் ஆள் இல்லை. அப்போ என்ன பண்றாங்கன்னா, சரண்யாவுடைய பசங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அப்பா கிட்ட கேட்குறாங்க, அப்பா அம்மா எங்க 2 நாள் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அம்மா என்கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கின்னு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பசங்க கிட்ட சொல்லி நம்ப வச்சிருக்கிறாரு. இதற்கிடையில சரண்யாவுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கால் எடுக்கவே இல்லை. ஒரு நாள் முழுதும் கால் பண்ணி பார்த்து எடுக்கல, மறுநாள் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதனால சந்தேகம் அடைந்த சரண்யாவுடைய அம்மா அங்கிருந்து தன்னுடைய மருமகன் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது தன்னுடைய மகள் காணும். அப்போ அவங்க பேர பசங்க கிட்ட கேட்கறாங்க, எங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பாட்டி இங்க வந்து அம்மா எங்கன்னு கேட்குறீங்க? அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏற்பட்ட சண்டையில அம்மா அப்பாவை விட்டு கோயிச்சுக்குன்னு அங்க வந்துட்டாங்க, பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களே, நீங்க என்ன என்கிட்ட வந்து அம்மா எங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரண்யாவுடைய அம்மாவுக்கு அப்படியே ஆச்சரியமாகுது. என்னது அங்க வந்தாங்களா? அவங்க வரவே இல்லையே, என்னுடைய மகளை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேர பசங்க கிட்ட கேட்டு உடனே தன்னுடைய மருமகன் கிட்ட கேட்கலான்னு போறாங்க. ஆனா அவங்களுடைய மருமகன் அங்க காணவே காணும். உடனே என்ன பண்றாங்கன்னா, திருவண்ணாமலை டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய மகள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல சரண்யாவுக்கு என்ன ஆச்சு, சரண்யாவுடைய கணவனான கோபி எதற்காக பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவண்ணாமலை மாவட்டத்துல கோபுர தெருவில் கோபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வசிச்சு வராரு. அவருக்கு 40 வயது ஆகுது. அவர் என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்னா, ஓட்டுநர். என்ன ஓட்டுநர்? ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுநர். இந்த வேலையை செய்யறதோடு மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, வண்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய வேலையும் செய்யறாரு. இதே மாதிரி போக அவர் என்ன பண்றாருன்னா, முதல் மனைவியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுடைய முதல் மனைவிக்கும் கோபிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடால இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. முதல் மனைவி வேற இன்னொரு திருமணம் செஞ்சுட்டே போயிடுறாங்க. பிறகு தனிமரமா இருந்த கோபி என்ன பண்றாருன்னா, பக்கத்துல ஒரு கோல்டு கவரிங் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சரண்யாவை பாக்குறாரு. சரண்யாவை பார்த்து அடிக்கடி அந்த கடைக்கு போறதும் வரதுமா இருக்க சரண்யாவும் இவங்களும் கோபியும் 2 பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய ஆசை மனைவி அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்ததற்கு அடையாளமா 2 மகன் மற்றும் ஒரு மகளையும் பெற்றெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு திருமணம் ஆகி 12 ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. என்னதான் கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்தாலும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். அவ்வாறு சண்டைகள் ஏற்படும் போது சரண்யாவுடைய அம்மாவான காவிரி தன்னுடைய மகள் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மருமகன் கிட்ட இந்தந்த விஷயத்திலெல்லாம் ஆண்கள் விட்டு கொடுத்து போனோம், இந்தந்த விஷயத்திலெல்லாம் பெண்கள் விட்டு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகன் கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய மகளான சரண்யா கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க. இதே மாதிரி போக எப்படியா இருந்தாலும் ஒரு வாரத்துல ஒரு முறை அந்த அம்மா தன்னுடைய மகள் வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருப்பாங்க. அதோடு இல்லாம தன்னுடைய பேர குழந்தைகளுக்கிட்டையும் அவங்க ரொம்ப அன்பும் பாசமா நடந்துப்பாங்க. இது மாதிரி போக போக அன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி கோபிக்கும் சரண்யாவுக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை ஏற்படுது. அந்த சண்டை ஏற்படும் போது என்ன பண்றாருன்னா, கோபி இவ நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றா, இவளை எப்படியாவது வெட்டி கொலை பண்ணிடணும், இவளை எப்படியாவது இந்த பூமி விட்டு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதற்கு தன்னுடைய அம்மாவான சிவகாமி அவங்க கிட்டையும் உதவி கேட்கிறாரு. ஸோ சிவகாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா இவ வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லை, இவளுக்கு வாய் கொழுப்பு அதிகமா இருக்கு, இவளை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தன்னுடைய மகனை திரும்ப வந்து குசுப்பேத்தி விட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி அன்று ஏற்பட்ட சண்டையில காவிரி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள்களை நம்ப வச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா, தீபாவளி அதுவுமா அம்மா நம்ம வீட்டில் இல்லவே இல்லையே அப்படின்னு தன்னுடைய பாட்டிக்கு கால் பண்ணும்போது அவங்களுடைய பாட்டி வந்து ஃபோன் அட்டன் பண்ணலை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்போ குழந்தைங்க என்ன நினைக்குதுன்னா, தன்னுடைய அம்மா பாட்டி வீட்டுக்கு போனதுனால என் மகள் என் வீட்டில் தான் இருக்கா, நம்ம எதற்கு அவங்களுக்கு தேவையில்லாமல் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் நினைக்குது. பிறகு இதற்கிடையில காவிரி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மகளான சரண்யாவுக்கு டெய்லியும் நைட் டைம்ல கால் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி அன்றும் கால் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல
ஒரு 2-3 டைம் ரிங்கு போது, பிறகு அது சுவிட்ச் ஆஃப்னு வருது சரண்யாவுடைய மொபைல் நம்பர். இதனால சந்தேகம் அடைந்து 2 நாள் கழித்து காவிரி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மகள் வீட்டுக்கு திருவண்ணாமலைக்கு வந்து பாக்குறாங்க. வந்து பார்க்கும்போது அவங்க பேர குழந்தைகள் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போ எங்கம்மா அம்மா, என்னுடைய மகள் சரண்யா எங்க அப்படின்னு சொல்லி அந்த பேர குழந்தைகள்கிட்ட கேட்கறாங்க. அந்த பேர குழந்தைகள் என்ன சொல்லுதுன்னா, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க, அப்பா தான் சொன்னாரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை ஏற்பட்டதால அம்மா வந்து உங்க வீட்டுக்கு கோயிச்சிட்டு வந்துட்டாங்களாமே, நீங்க வந்து இங்க வந்து எங்க அம்மா அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட கேக்குறீங்களே, அங்க ஒளிச்சு வச்சுட்டு வந்து என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லி பேர குழந்தைகள் தன்னுடைய பாட்டி கிட்ட கேட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே காவிரிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க, நான் ஏன் ஒலிக்க வைக்கிறேன், அவ என் வீட்டுக்கு வரவே இல்லையே, என்னுடைய மகளை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகள்கிட்ட கேட்கறாங்க. மருமகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க அத்தை, என்கிட்ட சண்டை போட்டு அவ வீட்டை விட்டு வெளியே போய் 2 நாள் ஆகுது, நான் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நானும் இங்க நம்பிக்கையா இருக்கிறேன், பசங்கிட்ட கூட நான் அதுதான் சொல்லியிருக்கிறேனே அப்படின்னு தன்னுடைய அத்தை கிட்ட அவர் எடுத்து சொல்றாரு. இதற்கிடையே இவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரு சிவகாமி அப்படின்றது சரண்யாவுடைய மாமியார், என்னுடைய மருமகள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட முதல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் தராங்க. இதற்காக இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரண்யாவுடைய அம்மா காவிரி இவங்க வீட்டுல வந்து கணவன் மனைக்கு ஏதோ சண்டை போல, அவங்க சரண்யா வந்து இங்க இல்லாததுனால தான் சரண்யாவுடைய மாமியாரான சிவகாமி போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்க. ஆனா போலீஸ் இந்த கேஸை துரிதமா விசாரணை பண்ணல. பிறகு காவிரியை டைரக்டா போயிட்டு திருவண்ணாமலை டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய மகள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் நேரா வந்து வீட்டுல பாக்குறாங்க. வீட்டுல பார்த்ததுல சிவகாமி தான் இருக்காங்க. ஆமா இவங்க ஏற்கனவே என்கிட்ட வந்து அவங்களுடைய மருமகள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு போலீஸை நினைத்து அமைதியா போயிடுறாங்க. போயிட்டு பிறகு உடனே இந்த கேஸை எப்படி நம்ம கொண்டு போறது, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வலை வீசி தேடுறாங்க சரண்யா கிடைக்கவே இல்லை. இதற்கிடையே சரண்யாவுடைய அம்மாவான காவிரி திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய மகளுடைய கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க கேட்கும்போது, உங்களுடைய மகளுடைய கேஸ் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல, உங்களுக்கு யார் மீதுனா சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, நாங்க கைது பண்ணி விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. எனக்கு என்னுடைய மருமகன் மற்றும் அவங்களுடைய மாமியாரான சிவகாமியின் மீது தான் சந்தேகம் இருக்கு, முதல்ல நீங்க அவங்கள கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க அப்படின்னு காவிரி சரண்யாவுடைய அம்மா சொல்றாங்க. அதே மாதிரி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, கோபி வீட்டுக்கு போயிட்டு அங்க பார்க்கும்போது கோபி இல்ல, ஆனா சிவகாமி கோபியுடைய அம்மா அங்க இருக்காங்க. அவங்க அம்மாவை கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து சிவகாமி கிட்ட முதல்ல விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்போது சிவகாமி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன சார், என்னுடைய மருமகள் மிஸ்ஸிங்னு நான் தானே முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன், அப்படி இருக்க நான் ஏன் என்னுடைய மருமகளை எதனா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சிவகாமி போலீஸ் கிட்ட சொல்லி கம்ப்ளஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிறகு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு உங்கள் மீது தான் சந்தேகம் இருக்கு, ஒருவேளை உங்களுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை ஆகி 2 நாள் ஆகுது, நீங்க ஏன் அன்னைக்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம 2 நாள் கழித்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களுடைய மருமகளே உங்க வீட்டு விட்டு போய் 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சிவகாமி கிட்ட கேட்கும்போது சிவகாமியினுடைய முகம் மாறுவதை அப்படியே உணர்ந்த போலீஸ், அப்போ இவங்க எதுவோ இந்த கேஸ்ல இந்த சரண்யா காணாமல் போன விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பிறகு சிவகாமிய போலீஸ் விசாரிக்க வேண்டிய விஷயத்துல விசாரிக்கும் போது அப்போ சிவகாமி என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய மருமகள் இங்க இல்ல, கிருஷ்ணகிரி சோழகிரி காட்டு பகுதியில பிணமா 8 துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில காட்டு பகுதியில் இருக்காங்க, அங்கதான் நாங்க பிணமா போட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட காவிரி அப்படியே அதிர்ச்சி ஆவறாங்க. எனது 8 துண்டா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சிவகாமி கிட்ட கேட்கும்போது சிவகாமியை ஒரு பக்கம் வச்சுட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் கோபி போயிட்டு தேடுறாங்க. கோபி இதற்கிடையிலேயே தலைமறைவாகிறாரு. இருந்தாலும் கோபியை வலை வீசி தேடி அவரையும் கைது பண்ணி விசாரணை நடத்துறாங்க. அப்போ கோபி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய மனைவி கடந்த 12 ஆண்டா எனக்கு மிகப்பெரிய தொல்லையா இருந்தாங்க, இவங்களை கொலை பண்ணணும் நானும் என்னுடைய அம்மாவான சிவகாமியை திட்டம் தீட்டிட்டு இருந்தோம். கரெக்டா நீங்க அக்டோபர் மாசம் இதே மாதிரி அவங்க ரொம்ப ஓவரா பேசுறதுனால எங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்ததால இவளை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முன்கூட்டியே ஒரு சூட்கேஸ் ஒன்றும் அதே மாதிரி ஒரு மனிதன் அடங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கேரி பேக் ஒன்றும் வாங்கி வச்சிருந்தேன். அதே மாதிரி அக்டோபர் மாசம் அவங்க என்கிட்ட சண்டை போட்டாங்க. அப்போது பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து சிவகாமி
அருகாமையில் இருக்கும்போதே தன்னுடைய மனைவியான சரண்யாவை ஓங்கி வெட்டி அவங்களுடைய உயிர் அங்கேயே போக வச்சுட்டு தலை, உடல், கை, கால் அப்படின்னு மொத்தம் 8 துண்டா வெட்டி அந்த கேரி பேக்ல போட்டு அதை எடுத்து சூட்கேஸ்ல போட்டு அதாவது கிருஷ்ணகிரிக்கு போகக்கூடிய அந்த வழியில் சோழகிரி என்று சொல்லக்கூடிய காட்டு பகுதியில் வீசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அருகாமையில் இருந்த காவிரி பயங்கரமா தன்னுடைய மகளை நினைச்சு தேம்பி 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 அழையறாங்க. அழுதுட்டு, அடா பாவி, இது மாதிரி என் மகளை நீ இது மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி காவிரி பயங்கரமா அழுது புலம்புறாங்க. பிறகு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சிவகாமியும் கோபியும் உட்கார வச்சு நீங்க எங்க போட்டீங்க, அந்த சரண்யாவுடைய சடலத்தை நீங்க எங்க தூக்கி விசிறி போட்டீங்க, அந்த இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. அதே மாதிரி அவங்க அழைச்சிட்டு போயிட்டு கிருஷ்ணகிரி சோழகிரி காட்டு பகுதியில போயிட்டு பார்க்கும்போது அங்கு ஒரு கவர்ல சரண்யாவுடைய சடலம் 8 துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் இருக்கு. ஆனா இவங்க பல துண்டுகளா வெட்டி இருக்கிறாங்க. போலீஸுக்கு கிடைத்தது வெறும் 8 துண்டுகளான அந்த உடல்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. உடனே கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சடலத்தை பிரேத பரிசோதனை அதாவது அட்டாப்சிக்கு அனுப்பி விடுறாங்க. அட்டாப்சி பண்ணும்போது ஆமாம் இவங்களை வெட்டி தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இதனால இவங்க 2 பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இவங்க 2 பேருக்கும் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ கோபியும் அவங்களுடைய அம்மாவான சிவகாமியும் சிறையில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே நண்பர்களே, ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மகள் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருந்தாலும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்த சரண்யாவுடைய அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதோடு இல்லாம அம்மா இல்லாத குழந்தைகள் எவ்வளவு கஷ்டத்தை இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிறது, அனுபவிக்கிறது அப்படின்றத நாம பல முறை பல வீடியோ நம்ம பார்த்துருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஸோ குழந்தைகள் எப்படி வளரப்போகுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, அப்பா கொலைக்காரன் இருந்தாலும் அப்பா இப்ப சிறையில் இருக்கிற அப்பா அந்த குழந்தைகள் தனிமரமா நின்று போயிடும். சரிங்களா? ஸோ என்னதான் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டாலும் அதை எவ்வளோ சுமூகமா தீர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுமூகமா தீர்த்துக்குங்க. இது மாதிரி கோபி போன்ற கேனை மாதிரியான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. அதற்கு உதவுற மாதிரி அவங்களுடைய அம்மா உதவுன மாதிரி எந்த தாய்மார்களும் உதவாதீங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.